தமிழ், தமிழ்நாடு, தமிழர்கள் இப்படி மொழியும் நாடும் மக்களும் சுதந்திரம் கிடைச்சி 75 ஆண்டு காலம் ஆனாலும் தன்னோட உரிமைக்காக இன்னைக்கும் போராட வேண்டிதான் இருக்கு. போராட்டமே தமிழர்களுடைய வாழ்க்கையாவே மாறிடுச்சு. நம்மள திராவிடம் என்ற பெயர்லையும் இந்துத்வா என்ற பெயர்லையும் பிரிச்சு வச்சு நம்மளோட அடையாளத்தையே மறைச்சிட்டாங்க. ஆனா என்னைக்குமே தமிழன்ற உணர்வை இந்த மண்ணில இருந்தும் நம்ம மனசுல இருந்து மறைச்சிட முடியுமா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அதனாலதான் திராவிடம் என்ற போர்வையில ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற தீய சக்திகள் அழிக்க பச்சை தமிழனா நம்ம வெற்றி தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியா வந்திருக்கார். இந்த நிலையில தான் நம்ம தளபதிக்கு உறுதுணையா உங்கள ஒருத்தரா மதுரவாயலோட அரணா களம் இறங்கி இருக்காரு. மதுரவாயல் திரு பி. ரேவந்த் சரண், சென்னை மண்டல வழக்கறிஞர் அணி ஒருங்கிணைப்பாளர். ரேவந்த் சரணை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி வேட்பாளரா நமக்கு அறிமுகமானாலும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து நம்ம உணர்வுகளோட ஒருத்தர் தான் இவர். இது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, சென்னையோட ஹார்ட்டா இருக்கிற ரோகிணி சில்வர் ஸ்கிரீனோட இயக்குனரா நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி நம்ம உணர்வுகளோட நம்ம மனசுல நிறைஞ்சு போனவர் தான் இந்த ரேவந்த் சரண். தமிழக மக்களுக்கு இந்த ரேவந்த் சரண் உயிர் வணக்கங்கள். இந்த ரோஹிணி தியேட்டர் சென்னை வாசிகள் பல பேருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு திரையரங்கமாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கும் சின்ன வயசுலேருந்து தியேட்டர் பார்த்துட்டு இருக்கேன். பல முகங்கள், வித்தியாசமான மக்கள் நிறைய பேர் உள்ள வராங்க. ஒருத்தவங்க ஒரு எதிர்பார்ப்பு, போகும்போது சந்தோஷம், வெளியே போகிறாங்க. இது ஒரு ஜேர்னி. இந்த தியேட்டர் மூலிமா எனக்கு பல நண்பர்கள், புதிய புதிய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. யூஸ்வலாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஏரியா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் தியேட்டர் மூலியமாக தளபதி ரசிகர்கள் பல பேர் என்னோட நெருக்கமானாங்க. அதில் முக்கியமாக ஆன்லைன் தளபதி ஃபேன் கிளப்னு சொல்லலாம், OTFC. அவங்க ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி. ஒரு நல்ல கேட்டது கூட அவங்க இன்வைட் பண்ணுவேன். 2006 2015 வரைக்கும் நாங்கள் தேட்டர் லீஸில் கொடுத்துருந்தோம். அப்போ அந்த தேட்டரோட நிலைமை ரொம்ப பூராக இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு மீம் பேஜ், ரொம்ப ஃபேமஸ் மீம் பேஜ், அவங்க ஒரு மீம் டெம்ப்ளேட் போட்டிருப்பாங்க. சென்னை சிட்டி எல்லாம் மாறிடுச்சு, பட் இது மட்டும் மாறல, நம்ம தேட்டரோட ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அப்போ நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன், வெயிட் ஃபார் 2 years அப்படின்னு. அதே 2 வருஷம் கழிச்சு 2017 பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு, நம்ம தளபதி படம் தான். அந்த பேஜோட அட்மின் கியூவில் நின்று எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியம் ஃபோன் பண்ணி FTFSக்கு எப்படியாவது 2 டிக்கெட் கொடுங்க கேட்டு அந்த மீம் பேஜ்லேயே அவ்வளோ பாராட்டி போட்டிருந்தாங்க தேட்டர் பற்றி. ஸோ எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம தேட்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நாளைக்கு எனக்கு என் தொகுதியை, மதுரவாயல் தொகுதியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை. நான் போகிற இடத்துல சொல்கிற ஒரே விஷயம், 6 மாதத்தில் என்னால் முடிஞ்ச அனைத்தையும் செஞ்சு காட்டுவோன்னு. அதை கண்டிப்பாக நிறைவேற்றுறதுக்கான ஒரு ஃபுல் வெரி அண்ட் சேலஞ்சை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டெட்டர்மினேஷன் எனக்கு இருக்குது. Revant Charan, first of all, I want to thank the Lord Almighty and Thalapathy Vijay for giving him an opportunity to contest the election. நிறைய பப்ளிக் சர்வீஸ் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார். ஏதாவது அவரால் முடிஞ்சது. இஸ் வெரி கைண்ட் பை நேச்சரே, இஸ் வெரி கைண்ட், ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி, வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் வெரி கேரிங் பர்சன். ஸோ அவரால் முடிஞ்சது ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் he runs an NGO ஆல்சோங்க. ஸோ அந்த NGO மூலமாக நிறைய அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்தப்போ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு அந்த மழை டைமில், கோவிட் டைமில் அவங்களால முடிஞ்ச அவங்க டீம் நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு ரேவந்த் சரணை பார்த்தீங்கன்னா ஒரு 27 இயர்ஸாக தெரியும். அவர் எனக்கு 3 வயசுலேருந்து அவரை தெரியும். அவரை அப்போலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக என் வாழ்க்கையில். அவரோட லீடர்ஷிப் என்பது நாங்கள் 12th ஸ்டாண்டர்டில் அது பார்த்ததுலேருந்து இப்போது கடைசியில் இப்போது ஒரு 30 இயர்ஸ் ஆற வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். மக்களுக்கு சேவை பண்ணுறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு அவர் 12th ஸ்டாண்டர்டில் அவர் லீடர்ஷிப் போர்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ஒரு கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்தார். அப்போது அவர் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுவார் இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம். ஸோ அவர் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் காமிச்சு இந்த மாதிரி ஆக்டிவ் மக்களை ஒன்று சேர்க்கறதே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வர மக்கள் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த காசில் தான் நாங்கள் டெய்லியும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் எனக்கு எப்பயுமே ஒரு எண்ணம் தோணும், நமக்கு இவ்வளோ கொடுக்குற மக்களுக்கு நம்ம என்ன திரும்பி பண்ணலாம் அப்படின்னு. நான் என்னதான் ஒரு NGO வச்சு மக்களுக்கு உதவி பண்ணாலும், ஆனால் மக்களுக்கான அதிகாரத்தை எப்படி நான் வாங்கி தர முடியும்? அண்ணா சொன்ன மாதிரி இயக்க அரசியல் என்னதான் மக்கள் நான் தேவையை எடுத்து சொன்னாலும் அந்த தேவைகள் நிறைவேற்றுறதுக்கு ஒரு அதிகாரம் தேவை. இந்த அரசியல் பாதையை சூஸ் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் தலைவர் என் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் 2017 அக்டோபரில் சந்தித்த போது
ஒரு பர்சனல் கனெக்ட் உருவாச்சு. என்னோட சொந்த அண்ணனை பார்க்க ஆரம்பித்தேன். என்ன ஒரு நல்லது கேட்டதுனாலும் முதல்ல சொல்லக்கூடிய ஆள் அவரை தான் இருப்பார். அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு பாசமான ஒரு நபர் என் வாழ்க்கையில். நம்ம ரோஹிணி தியேட்டருக்கு நிறைய தடவை வர இன்வைட் பண்ணியிருக்கேன். அவர் இன்ஃபேக்ட் மெரஸ 50th டே செலிப்ரேஷனுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டார். எனக்கு ஐம் கம்மிங் ஒரு மெசேஜ் போட்டார். அவர் வெரி எக்ஸைட்டட், எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். பட் தென் ஒரு பர்சனல் எமர்ஜென்சினால் அவரால் வர முடியல. என்ன செலிப்ரேஷன் நடந்தாலும் என்ன ஒரு நல்ல திட்ட உதவி பண்ணாலும் அவருக்கு இமீடியட்டாக பாஸ் ஆன் பண்ணிடுவேன். இல் பி வாட்சிங் எவ்ரிதிங். நான் அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருவார். என்னென்ன ரசிகர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, ஒரு நல்லது பண்ணுறாங்க, கெட்டது பண்ணால் உடனே எங்கள் போச்சல மூலிமா சொல்லி அதை கண்டிங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தலைமையில் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டாக பயங்கர ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் கரப்ஷனாக இருக்கக்கூடாது, மக்கள் நன்மை சேரணும்னு பார்ப்பார். அந்த அளவுக்கு தான் இஸ் அ டெடிகேட் பர்சன். ஒரு பை ஹார்ட் இஸ் அ வெரி வெரி நைஸ் ஜென்டில்மேன். ரேவந்த் சரண் ரோகிணி தியேட்டர் இயக்குனரா மட்டுமில்ல, ஒரு வழக்கறிஞராகவும் இயங்கிட்டு இருக்காரு. கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய், அம்பேத்கருடைய இந்த 3 எழுத்து மந்திரம் தான் இவருடைய தாரக மந்திரம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து சொல்கிறேன், ரியல் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறது பிடிக்கும். ராதன் ஜஸ்ட் நியூமரிக்கல்ஸ், ஒரு சயின்ஸ் கெமிக்கல்ஸ் கூட டீல் பண்ணுறதை விட ரியல் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இந்த 2-3 கான்ஃபரன்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஐ டெல்ட் வித் ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இன் வேரியஸ் கான்டினென்ட்ஸ். ஆஃப்டர் 12th லா படிக்கிற முடிவு பண்ணேன். ஏன்னா லா வந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் ஒரு வெப்பன் கூட சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே, ஒரு நல்லது பண்ணால் கூட அதுக்கு வந்து சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த உலகம். ஸோ சட்டம் படித்தாதான் நம்ம ஒரு நல்லதே செய்ய முடியும். அப்படி இருக்க சமயத்தில் தான் சரி லா படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ 2013 நான் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் என்னோட யூஜியை ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் 5 years கோர்ஸ், ஹானர்ஸ் கோர்ஸ். படிக்கும் போதே நாங்கள் நிறைய ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருக்கோம், பல சோஷியல் காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம உழைக்கும் வர்க்கத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணுன்ற ஒரு தெளிவான எண்ணம் எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. ஸோ சட்டம் படிக்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆயுதமாக இருந்துச்சு. சட்டம் படிக்க தான் எப்படி நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க நம்மளோட ரைட்ஸை பிடுங்கி நம்மளை வந்து ஒரு பப்படை வச்சுருக்காங்க அப்படின்ற உணர்வு வர ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் அம்பேத்கரை கொள்கை தலைவராக கொண்ட எங்களோட கட்சி தமிழக வெற்றி கழகம் மூலிமா ஒரு நபருக்கும் அவர் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடமை நாங்கள் நிலைநிறுத்துவோம். ரேவந்த் சரண் எனக்கு கடந்த 13 வருஷமாக எனக்கு தெரியும். இது காலேஜில் ஆரம்பித்த நட்புலேருந்து இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ரேவந்த் காலேஜ்லேருந்தே பப்ளிக் சர்வீஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேருக்காக நிறையா பண்ணியிருக்காரு. காலேஜில் சின்ன சின்ன இஷ்யூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், இது எல்லாத்தையும் ரேவந்த் வந்து முன்னே இருந்து லீட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பப்ளிக் சர்வீஸ்னாலே ஒரு அஃபெக்ஷன் அவருக்கு காலேஜ்லேருந்து இருந்திருக்கு. லாயர் ஃபீல்டை யூஸ் பண்ணி நிறையா கேசஸ்ஸு, நிறைய பிஐஎல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது போக நிறையா ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் கூட லீட் பண்ணியிருக்காரு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ரேவந்த் ஒரு பயங்கரமான விஜய் ஃபேன். இது எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே தெரியும். விஜய் சாரை ரொம்ப அவர் அட்மையர் பண்ணுவார். ரொம்ப விஜய் சாரோட கொள்கை எல்லாத்தையும் அவர் ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி பப்ளிக் சர்வீசஸ்லேயும் விஜய் சார் முன்னே இருந்து செய்கிற மாதிரி அவரும் நிறைய பப்ளிக் சர்வீசஸ் முன்னே இருந்து செஞ்சுருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா இன்னைக்கு மதுரவாயல் தொகுதியோட பிரதிநிதியா உருவெடுத்திருக்கிற ரேவந்த் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் களத்துக்கு வந்தவர் இல்லைங்க, அவர் எப்பயோ களத்துக்கு வந்துட்டாரு. இந்த பெரிய டிவிக்கு கண்டிப்பாக டிவிக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும். பெசில் சின்னத்துக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். கண்டிப்பாக ரேவந்த் சார் இந்த வாட்டி இந்த தொகுதியில் ஜெயிச்சிருவார். நம்ம தொகுதி ரேவந்த் சார் வந்து நல்லா பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வேட்பாளராக அறிவிச்சதும் இன்னும் நல்லா எஃபெக்டிவ் போட்டு நல்லா ஒரு ஏரியாவுக்கும் போயிட்டு என்னென்ன ப்ராப்ளம் சொல்லி நிறைய கேட்குறாரு. நாங்கள் கண்பட பார்க்குறோம். வேறு தொகுதி எம்எல்ஏ வந்து இது வரைக்கும் எந்த ஒரு செயலுமே செய்யலை. அதுவும் நாங்கள் பார்க்குறோம். இதிலே தெரியுதுல்ல நம்மளுக்கு எவ்வளோ மாற்றம் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ இவர் வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம எங்கள் உயிரே கொடுக்கணும். ஓட்டு போடணும்னா அவருக்கு தான் போடணும். என்னாட்ட ஏழப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முன்னுக்கு வரணும். கண்டிப்பாக எல்லாரும் போடுவாங்க. எனவே மக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ரேவந்த் சரண் மதுரவாயல் தொகுதியோட அரணா இருப்பாருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. வாக்களிப்பீர் விசில் சின்னத்திற்கு.